மேடையில் அமர்ந்திருக்கும் பெருமக்களும், அவையில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆர்வலர்கள், பெருமக்கள், சிந்தனையாளர்கள், பல்வேறு துறையை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி நம்மாழ்வார் மக்கள் இயக்கம் துவக்கி வைக்கும் நிகழ்ச்சி. சில மாதங்களாகவே நானும் நம்முடைய தோழர் மகேந்திரன் அவர்களும் இப்படி ஒரு மக்கள் இயக்கம் தமிழகத்திற்கு மிக மிக தேவை, அதை எப்படி செய்வது என்று நாங்கள் முட்டி மோதிக்கொண்டே இருந்தோம். அப்படி ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது நம்மாழ்வாருடைய இயற்கை வேளாண்மை இயக்கம் இன்றைக்கு நம்மாழ்வார் மக்கள் வேளாண்மை இயக்கமாக மாறுகிறது. எப்படி செடிகளையும் கொடிகளையும் இயற்கை பொருளை வைத்து அதை பயிர் செய்து, இயற்கை பொருளையே வைத்து அது பாதுகாத்து ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் கொண்டு வர முடிந்ததோ, அதே போல் மக்கள், உங்களையும் என்னையும் போன்ற மக்கள் அனைவருக்கும் சமுதாய சிந்தனையை ஊட்ட வேண்டும். சமுதாய சிந்தனை ஊட்டுவதென்றால் எனக்கு விருப்பம், என்னுடைய கட்சிக்கு விருப்பம், என்னுடைய குடும்பத்தின் நலம், இதெல்லாம் தாண்டி காலங்காலமாக தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்திற்காக நான் சிந்தித்து பழக வேண்டும். அப்படி பழகுவது மட்டுமல்ல, அதற்காக பாடுபட வேண்டும், கூக்குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் மக்கள் இயக்கம். ஒரு விசித்திரம் என்னவென்றால், அப்படி ஒன்று இப்பொழுது தமிழகத்தில் இல்லை. ஆங்கிலேயர்களிடம் நாம் அடிமைப்பட்டிருந்த சமயத்தில், வெள்ளைக்காரர்களிடம் அடிமைப்பட்டிருந்த சமயத்தில் நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொன்றையும் வெள்ளைக்காரர்கள் தீர்மானித்து விட்டார்கள். நாம் சிந்திப்பதற்கோ முயற்சி பண்ணுவதற்கோ வேறு வழி இல்லை. நமக்கு தெரிந்ததெல்லாம் அந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு சிறு வேளாண்மை, ஒரு சிறு நெசவு, ஒரு சிறு தொழில், ஒரு இரும்பு அடிக்க தொழிலோ தங்கம் செய்யும் தொழிலோ சிறு சிறு தொழில் செய்து கஷ்டத்தோடவே வாழ்ந்தோம். முடியாத சமயத்தில் நாம் என்ன செய்தோம்? ஃபிஜி தீவிற்கோ அல்லது மொரிஷியஸ் தீவிற்கோ நம்முடைய வேளாண்மையில் சிறந்தவர்கள் தப்பி தவறி ஓடி போய்விட்டார்கள். அந்த சமயத்தில் இலங்கை கூட கள்ளத்தொழில் போய் அங்கே வாழ்க்கையை எப்படியோ நடத்தினார்கள். அப்படி தான் வாழ்க்கை நடந்தது. சுதந்திரம் வந்த பிறகு ஒரு 10 ஆண்டுகள் வரையில் அரசாங்கத்தின் கட்டுப்பாடிலிருந்தும், பின்னர் அரசாங்கம் மதகுருமார்கள் கட்டுப்பாட்டிற்குள் வந்தோம். அவர்கள்தான் நம்முடைய காயை நகர்த்தினார்கள். நம்முடைய தாய விளையாட்டை, நம்ம சதுரங்க விளையாட்டை அவர்கள் நகர்த்தினார்கள். உங்கள் வீட்டு டைரியை, உங்கள் டைரியை அவர்கள் எழுதினார்கள். பின்னர் அண்மை காலத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய டைரியை எழுதுவது அரசாங்கம், மதகுருமார்கள், கார்ப்பரேட் செக்டர் ப்ளஸ் மீடியா, இந்த 4 பேரும் தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறார்கள். நமக்கு சிந்திப்பதற்கு எது சிறந்தது, எது இந்த சமயத்தில் மேம்பட்டது, எது எதிர்காலத்திற்கும் பயன்படக்கூடியது என்று நாம் சிந்திப்பதற்கு நேரமோ வாய்ப்போ இல்லாமல் போய்விட்டது. அதற்கு நமக்கு எழுச்சி தரக்கூடிய தலைவர்கள் எல்லாம் போய்விட்டார். காமராஜருக்கு பிறகு, ஜீவாவுக்கு பிறகு சுயநலமற்ற அரசியல் தலைவர்கள் இல்லை. இன்ஸ்பிரேஷன் லீடர்ஸ் யாரும் கிடைக்கவில்லை. நேரு, லால் பகதூர் சாஸ்திரி அவர்களோடு எனக்கு தெரிந்து நின்று விட்டார்கள் சென்ட்ரல் கவர்மெண்டில். தமிழகத்தை பொறுத்தவரையில் காமராஜ், அடுத்தாற்போல் ஜீவாவின் சொற்பொழிவு எத்தனை பேர் கேட்டிருக்கிறோ தெரியவில்லை. நான் சின்ன பையனாக 8வது 9வது படிக்கும்போது நான் உரையுரைகள் கேட்டிருக்கிறேன். இடி முழக்கமாக இருக்கும். அவருடைய பேச்சில் சின்சியரிட்டி இருக்கும், நேர்மை இருக்கும். அதற்காகவே, மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு மாமனிதர் அவர். அப்படி ஒரு இயக்கம் மீண்டும் தமிழகத்தில் வந்தால்தான் தமிழகம் மேம்படும், தமிழகம் உருப்படும் என்ற ஒரு காலகட்டத்தில் தான் நாங்கள் சிந்தித்தோம். அதற்கு இன்றைக்கு மக்கள் இயக்கத்திற்கு, மக்களுடைய, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் என்ற ஒரு மக்களுடைய எழுச்சிக்கு இன்றைக்கு வித்திடப்படுகிறது. அதற்காக இத்தனை பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். மிகவும் நான் வாழ்த்து சொல்ல வேண்டியது திரு தோழர் மகேந்திரன் அவர்களுக்கு. அவர் துவக்கி வைத்திருக்கிறார், கோஆர்டினேட் செய்கின்றார் என்றாலும் மற்ற அத்தனை பேரும் கூடவே இருந்து தோள் கொடுத்து வருகிறார்கள்.
ஆக இந்த மக்கள் இயக்கம் இன்று துவங்கி நாளுக்கு நாள் எப்படி நம்மாழ்வாருடைய இயற்கை வேளாண்மை இயக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக துவங்கி தமிழகம் முழுமையும் இன்றைக்கு இயற்கை வேளாண்மை பெரிதும் போற்றப்படுகிறது. எல்லோரும் செய்ய முயன்றாலும் போற்றப்படுகிறது. அதே போல் தமிழகத்தில் மக்கள் இயக்கம், மக்களுக்காக மக்களை முன்னிலைப்படுத்தி மக்கள் செயலில் இறங்கக்கூடிய ஒரு இயக்கம் வரப்போகிறது. அதற்கு நீங்கள் அத்தனை பேரும் துணை செய்ய வேண்டும். இது தவிர சில கருத்துக்களை உங்களுக்கு நான் முன்படுத்த விரும்புகின்றேன். இந்த தஞ்சை ஒரு விவசாய நாடு. விவசாயம்தான் தஞ்சையினுடைய உயிர். ஏனென்றால் காவிரி பாய்கிறது. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவே ஒரு விவசாய நாடு. சுமார் 53% மக்கள் விவசாயத்தில் தான் ஈடுபடுகிறார்கள். அப்படி ஈடுபட்ட காலகட்டத்திலும் கூட இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு, மொத்த பொருளாதாரத்திற்கு 18% தான் விவசாயத்தினால் உருவாக்கக்கூடிய பொருளாதாரத்தின் பங்கு. ஏன் இப்படி ஆச்சரியமாக இருக்கிறது? இரும்பு தொழில் எடுங்கள், அது லாபகரமான தொழில். ஒரு சிமெண்ட் தயாரியுங்கள், அது லாபகரமான தொழில். ஆகவே அதில் பலர் ஈடுபடுகிறார்கள், போட்டி போட்டுக்கொண்டு செய்கிறார்கள். அப்படி ஏன் விவசாயத்தை ஒரு தொடர்ந்து வருமானம் வரக்கூடிய தொழிலாக மாற்ற முடியவில்லை? நீங்கள் சிந்தியுங்கள். அரசாங்கத்தை சிந்திக்க செய்ய வையுங்கள். ஏனென்றால் நமக்கு வளம் இருக்கிறது. காவிரி பாய்கிறது, தென்பெண்ணை பாய்கிறது, வைகை பாய்கிறது, இன்னும் எத்தனையோ ஆறுகள் பாய்ந்தாலும், மழை போதுமானது இருந்தாலும், உங்களுக்கு கவனித்திருக்கின்றார்கள், இந்தியாவில் பூகம்பம் குறைவு, நிலநடுக்கம் குறைவு, எரிமலை குறைவு. எப்போதாவது ஒரு முறை தான் சுனாமி வருகிறது, வெள்ளப்பெருக்கு வருகிறது. மழையை ஒழுங்காக அவர்கள் ப்ராப்பராக கவனித்து செய்தால் அந்த வெள்ளத்தையும் பாதுகாக்க முடியும். ஆகவே இயற்கை சீற்றத்தால் நமக்கு வரக்கூடிய ஆபத்து குறைவு. இந்த இயற்கை சீற்றத்தால் யாங்டி, இந்த மஞ்சள் ஆறின் காரணமாக சீனாவின் ஒரு பகுதியை அழிந்தது. காவிரியினுடைய சீற்றத்தால், வைகையின் சீற்றத்தால் ஒரு காலமும் தமிழகம் அழிவில்லை. வரும், கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் அது பாட்டில் போயிடும், ஒரு பெரிய விளைச்சல் வரும். அப்படி இருந்தும் சீனாவில் அவர்களுடைய பொருளாதாரத்தில் விவசாயம் 50 பங்களிக்கிறது, 50%. அமெரிக்கா ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் சிட்டி, உங்களுக்கு தெரியும், இண்டஸ்ட்ரியல் நாடு. அவர்களுக்கும் விவசாயம், இந்த உழவு தொழில் கிட்டத்தட்ட 40% பங்களிக்கிறது. இவர்களெல்லாவையும் விட தமிழகம், இந்தியா மிக மேம்பட்ட நாடு. ஏதோ ஒரு காரணத்தினால், எங்கேயோ ஒரு திட்டமிடுதல்னாலோ, ஏதோ ஒரு பிரச்சனையினால் தமிழகத்திலும் சரி, இந்தியா முழுமையும் சரி, விவசாயம் பலர் விரும்பும் தொழிலாக, ஒரு வெற்றிக்குரிய தொழிலாக, பலர் தேடி தேடி மேற்கொள்ளும் தொழிலாக வரவில்லை. இந்த மாற்றம் வர வேண்டும். அது இந்த மக்கள் இயக்கத்தின் மூலம்தான் வர வேண்டும். ஏனென்றால் இது மக்களுடைய பிரச்சனை. இந்த மக்களுடைய பிரச்சனை மட்டுமல்ல, இதில் 50% மக்கள் நீங்கள், இது உங்களுடைய பிரச்சனை, என்னுடைய பிரச்சனை. இதை நாம் யோசித்து இதை மேம்படுத்தல் வேண்டும். இது தவிர இன்றைக்கு வந்திருப்பவர்கள் சிலர் நான் கவனித்தேன். சிலர் மரம் நடு, நம்மாழ்வாருடைய இயற்கை வேளாண் இயக்கத்தை மிக சிறப்பாக மேற்கொண்டு மரம் நடுதல் ஒரு பெரிய பணியாக மேற்கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீலங்காவிலிருந்து கூட சிலர் வந்திருக்கிறார்கள், மற்றும் பலர் நான் பார்த்திருக்கிறேன். அதே போல் இந்த நீர் வேளாண்மை ஒரு பெரிய பிரச்சனை. நம்ம நாட்டில், தமிழகத்தில் நிறைய குளங்கள் உள்ளது, நிறைய ஏரிகள் உள்ளது, ஆறும் இருக்கிறது. அத்தனை இருந்தும் கடைசியில் சில சமயத்தில் வெள்ளத்தால் பாதிப்பு நடக்கிறது, சில சமயத்தால் நீர் இன்மையினால் பற்றாக்குறை வருகிறது. இதற்கு காரணம் நாம் நீர் வேளாண்மை முறையாக செய்யப்படவில்லை. அதற்கென்று சமூக ஆர்வலர்களும் தனித்தனியாக செய்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இன்று மாலையோ நாளை மாலையோ தனித்தனியாக சந்தித்து ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் மாதிரி பிளான் பண்ணி, அப்போ தான் தெரியும், நான் இந்த இடத்துல செய்யலை, நீங்கள் நல்லா செய்கிறீங்க, உங்கள்கிட்ட இதை நான் கொஞ்சம் கற்றுக்கிறேன், நான் இந்த ஊரில் அருமையாக என்னென்னலாம் செஞ்சேன், இவ்வளவு வெற்றி பெற்றிருக்கும். ஒருவரிடமிருந்து ஒருவர் கற்றுக்கொண்டு ஒரு ஆக்ஷன் பிளான் செய்து இதை ரெண்டையும் செய்ய நான் வேண்டி கேட்டு கொள்கிறேன். இது தவிர இதே போல் இயற்கை வேளாண்மை இன்றைக்கும் வெற்றிகரமாக
தொழிலாக அமெரிக்காவில் கூட வரவில்லை. இதை நினைவிட்டுக் கொள்ளுங்கள். எங்கேயோ ஒரு சிலர் தான், 10% மக்கள் தான் இயற்கை வேளாண்மை அமெரிக்காவிலும் தேடி போய் ஆர்கானிக் ஃபுட் வாங்குகிறார்கள். இந்தியாவில் மிக எளிமையாக செய்யக்கூடிய ஆர்கானிக் ஃபார்மிங் தான் அங்கேயும் செய்கிறார்கள். இந்தியாவில் ஆர்கானிக் ஃபுட்டுக்கு இன்றும் மதிப்பு குறைவு. ஆகவே பெரும் உற்சாகமும் உத்வேகம் தந்த நம்மாழ்வாருடைய முயற்சி, அவருடைய கனவு நனவாக வேண்டுமென்றால் ஆர்கானிக் ஃபார்மிங் மட்டும் இல்லை, ஆர்கானிக் ஃபுட்டுக்கும் நிறைய மரியாதை கிடைக்க வேண்டும். இந்த ஆர்கானிக் ஃபார்ம் செய்து அதிலிருந்து விளைவித்து வரக்கூடிய பொருட்கள் மிகவும் வேல்யூபிளானது, அதே சமயம் வாங்கக்கூடியதாகவும் செய்தால்தான் இது ஒரு செல்ஃப் சஸ்டைனிங் தொழிலாக வரும். இல்லாவிட்டால் தூக்கி பிடித்து கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய மகனை நான் 3வது வயது வரைக்கும் தூக்கி செல்லுவேன், 5வது வரைக்கும் நான் தூக்கி செல்லுவேன். அவன் காலேஜ் போன பிறகு நான் தூக்கி கொண்டு போய் செல்லுவென்றால் மடத்தனமாக இருக்கும். அவனை நான் தூக்க முடியாது. அவனாக ஓட தெரிய வேண்டும். அப்பொழுது தான் நான் என்னுடைய மகனை ஒழுங்காக வளர்த்திருக்கேன் நிறுத்தம். அதே போல் ஆர்கானிக் ஃபார்மிங்கையும் நீங்கள் செல்ஃப் சஸ்டைனிங்காக மக்கள் தேடிப்போய் வாங்கக்கூடிய ஒரு முறையாக மாற்ற வேண்டும். அதற்காக தீவிர சிந்தனை செய்யும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதை இந்த களத்தில் இந்த 2 நாட்களில் நாம் துவங்கி வைக்கலாம் என்று நான் மற்றவர்களோடும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நான் சொல்லுவது எல்லாம் மிகவும் பிராக்டிக்கலான, தேவையான, வாழ்க்கையில் நடைப்படுத்தக்கூடியது சொல்ல, நடைப்படுத்த வேண்டிய செயல் திட்டங்கள், அவைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.